அண்மை செய்தி. தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்ததால் இலக்கியம்பட்டி குடியிருப்புகளை பகுதியை சூழ்ந்துள்ளது மழைநீர். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இலக்கியம்பட்டி பகுதியில் உள்ள வீடுகளை மழைநீராழ்ந்து சூழ்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெற்றிவேல். வணக்கம் வெற்றிவேல். விவரம். வணக்கம் ஜிஸ்ரீ. அதாவது பார்த்தோம்னா வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள இந்த நிலையில் வந்து தமிழகத்துக்கு வந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு வந்து சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் அலர்ட்டுகள் வந்து சென்னை வானிலை மையம் வந்து அறிவிச்சிருக்கு. இந்த நிலையில் பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டத்தில் காலை முதலே வந்து வானம் இருண்ட நிலையில் இருந்ததுக்கு அதனை தொடர்ந்து வந்து மதியத்திற்கு மேல வந்து சாரல் மழை தொடர்ந்து விட்டு விட்டு பெய்து வந்தது. இந்த நிலையில் வந்து இன்று மாலை வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 2 மணி நேரத்துக்கு மேல வந்து கனமழை பெய்து வந்தது. இதனால் வந்து தருமபுரி நகரை ஒட்டி இருக்கக்கூடிய இலக்கியம்பட்டி, பாரதிபுரம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதியில் வந்து மழைநீரானது சூழ்ந்து தந்தது. இந்த நிலையில் வந்து லக்கியம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சில குடியிருப்பு பகுதியில் வந்து அந்த மழைநீர் வந்து வீட்டுக்குள்ளே புகுந்து குடியிருப்பு வாசிகள் புகுந்தனால் வந்து அந்த குடியிருப்பு வாசிகள் பெரிய அவதிக்குள்ளானாங்க. இந்த பகுதியில் வந்து போதுமான மழைநீர் வடிகால் கால்வாய்கள் வந்து இல்லாதனால் வந்து மழைநீர் எல்லாமே வந்து குளம்போல் தேங்கி வீட்டுக்குள்ளே புகுந்தது. இதனால் வந்து அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் வந்து அந்த வீட்டில் இருக்கவங்க அங்க இருக்கக்கூடிய பாத்திரத்தை வச்சு அந்த தண்ணீரானது வெளியேற்றக்கூடிய அந்த சூழல் ஏற்பட்டது. இந்த பகுதியில் வந்து அந்த வடிகால் வாரிய கால்வாய்களை வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து சரிவரைய செய்யணும். அது மட்டும் இல்லாம இந்த மழைநீர் வெளி போறதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அப்பகுதி பொதுமக்களும் வந்து கோரிக்கை எடுத்திருக்காங்க.